இந்த குரு பயிற்சிக்கு என்ன பண்ணணும்? இந்த பலன்கள்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வாஸ்து பார்க்க வாய்ப்பு கொடுத்த என் கிளைண்ட்டு இவங்களாம் தானே என் வெற்றிக்கு காரணம். இங்கே எங்கே தனிப்பட்ட முறையில் என்னுடைய திறமையும் என்னுடைய அனுபவம் வந்துருச்சு. ஒன்று இதுதான் குரு. இது புரியாமல் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு சுண்டலை ஊற வச்சு மாலை ஏத்தமை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது. தனக்கு வழிகாட்டியவனுக்கு திரும்பி வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அன்றைய நாள் நீ உன்னுடைய சேவையை செய்ய தவறினால் நிச்சயமாக குரு உன் ஜாதகத்திலே நல்லபடியாக வேலை செய்ய மாட்டார். கட்டத்தில் எந்த மாதிரி இருந்தாலும் தனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் பிடிச்சி தூக்கி விட்ட ஒரு குரு அவருக்கு நீ துரோகம் பண்ணுறன்னு வைங்க, கண்டிப்பாக நீ நல்லா இருக்க. ஒரு பரம ரகசியத்தை சொல்கிறேன். சிஷியனுக்கு நல்ல காலம்னா குருவுக்கு கெட்ட காலம், குருவுக்கு நல்ல காலம்னா சிஷியனுக்கு கெட்ட காலம். இது இந்த ரகசியத்தை புரிஞ்சு. ஏன்னா வழி தெரியாத நிற்கும் போது உங்களுக்கு கடன் கொடுத்து உதவியது யார்? உங்கள் வீட்டு பிரச்சனையில் உட்காந்து பஞ்சாயத்து பேசியது யார்? அவர்களுக்கு நீங்கள் திருப்பி என்ன செய்தீர்கள்? உங்கள் உள் மனசாட்சி கேட்டு பாருங்கள். அப்படியே ரெண்டு சைடும் பலார் 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 பலார்னு அரைஞ்சா மாதிரி இருக்கும். அதுதான் குருவுக்கு செய்கின்ற குரு பிரீத்தியை தவிர நேரான திட்டைக்கு போனேன், மஞ்சா கலர் ஜாக்கெட் பிட்டு வாங்கிட்டு போனேன், சுண்டலை போட்டெல்லாம் சொல்லாது. மாறு. விவேகானந்தர் வாழ்ந்த பூமி, வள்ளலார் வாழ்ந்த பூமி. நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் குருவுக்கு நீ ஸ்டூடெண்ட்டு தான். உன் குருவை போய் பார்த்துட்டு வா. குரு பயிற்சி அன்னைக்கு குரு பயிற்சி அன்னைக்கு உன் குரு பார்வை உன் கண்ணு மேலே படட்டுன்றேன். கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக கோவிலா? இந்த ஒரு விஷயம் பண்ணாலே குரு ஆக்டிவேட் ஆகிடுங்களா கிரகத்தில்? அந்த மாதிரி ஒன்று யோசிப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லாருமே டாப்பாக வேலை செய்யும் மேடம். கூட இல்லை, இப்போ இல்லை, இல்லைன்னா அருகில் இல்லை, அருகில் இல்லை, அந்த மாதிரி. பக்கத்து வீட்டில் வாழ்க்கையுடைய தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும், மற்றவனுக்கு புரியாது. ஆனால் ஒரு நாள் புரிஞ்சே தீரும் சொல்கிறேன். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பிஎம்கே வாஸ்து அகாடமி நிறுவனர் திரு சம்பத் சுப்பிரமணியம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், குரு பெயர்ச்சி இப்போது வர இருக்குது. எல்லாருக்குமே குருவருள் வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மாதா பிதா குருக்கு அப்புறமா தான் தெய்வம். இது எந்த குருவாக இருந்தாலும் சரி, கிரகங்களில் குருவாக இருந்தாலும் சரி, நமக்கு டீச்சராக வாத்தியாரா இந்த மாதிரி இருக்கிற குருவாக இருந்தாலும் சரி, குருவை ஆக்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் மேலே வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. நவகிரகத்துலேயும் முக்கியமான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு என்ன பண்ணணும்? இந்த பலன்கள்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரு தன் வாழ்க்கையில் வழி தெரியாமல் நின்ற காலகட்டத்தில் நம்ம கையை பிடிச்சி ஒருத்தர் வழிகாட்டியிருப்பார். ஒருத்தர் நம்மளுக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பார், ஒருத்தர் பெயிண்ட் அடிக்க கற்றுக் கொடுத்துருப்பார், ஒருத்தர் நம்மளுக்கு எப்படி கேமராவில் வீடியோ எடுக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துருப்பார், ஒருத்தர் மாஸ்டர் ஒரு பையனுக்கு எப்படி ஃப்ரைட் ரைஸ் போட்டு சமைக்கணும்னு கற்றுக் கொடுத்துருப்பார். இவங்க எல்லாம் குரு தான். இவங்க குருன்னா என்ன நினச்சிட்றாங்கன்னா, நம்மளுக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள தான் குருன்னு நினச்சிட்றாங்க. கிடையாது. நம்ம வாழ்க்கை குருன்னா என்ன? வழிகாட்டு. நான் நேராக போகிறேன், 2 ரோடு பிரியுது, போர்டு இல்லை, கூகுள் மேப் இல்லை, நான் மதுரைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறேன். இந்த மேலூர் டோல்கேட்டை தாண்டி ரைட்டில் போங்க, அதான் மதுரைன்னு ஒருத்தர் காட்டுறாருல, அவர் தான் குரு. அவருக்கு அந்த குருக்கு நம்ம நன்றி சொன்னாதான் குரு பயிற்சியில் குரு நம்மளுக்கு நல்லது செய்வார். ஓஹோ, புரியுதுங்களா? நிறைய பேர் ரொம்ப 1000 மூளைகள் இருக்க மாதிரி சில பேர்லாம் பேசுவாங்க. நான் திறமசாலி, நானாக ஜெயிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். யாரோடைய உதவியும் இல்லாமல் ஒரு நாள் இந்த கலியுகத்தில் வாழவே முடியாது. யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள், யாரோடைய உதவியும் இல்லைங்க, என் திறமையால் தான் மேலே வந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் இவ்வளோ தூரம் ஜெயிச்சதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேங்களா? இது நான் மட்டும் கிடையாது. என்னை கேள்வி கேட்ட நெறியாளர் எனக்கு ஒரு குரு, என்னை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டவர், என்னை கேள்வி கேட்ட என் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வாஸ்து பார்க்க வாய்ப்பு கொடுத்த என் கிளைண்ட்டு, இவங்களாம் தானே என் வெற்றிக்கு காரணம். இங்கே எங்கே தனிப்பட்ட முறையில் என்னுடைய திறமையும் என்னுடைய அனுபவம் வந்துருச்சு. இதுதான் குரு. இது தெரியாமல், இது புரியாமல் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு சுண்டலை ஊற வச்சு மாலை ஏத்தமை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது.
தனக்கு வழிகாட்டியவனுக்கு ஏன் அவன் உனக்கு வழிகாட்டினா தெரியுமா? அவனுக்கு ஒரு நாள் வழி தேவைப்படும், உங்ககிட்ட கேட்பான். அதனால் முன்னாடியே அவன் அதை செஞ்சு வச்சிடுறான். தனக்கு வழிகாட்டியவனுக்கு திரும்பி வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அன்றைய நாள் நீ உன்னுடைய சேவையை செய்ய தவறினால் நிச்சயமாக குரு உன் ஜாதகத்திலே நல்லபடியாக வேலை செய்ய மாட்டான். கட்டத்தில் எந்த மாதிரி இருந்தாலும் வாய்ப்பே கிடையாதுங்க. உங்கள் செயல் தாங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் முதல்ல உங்கள் செயல் தான். கல்யாணம் ஒரு மங்களகரமான விஷயம், அங்கே போய் குடிச்சிட்டு ஒருத்தன் சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக சொல்கிறான் குரு பயிற்சி ஆப்போசிட்டாக வேலை செய்யும். தனக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் பிடிச்சி தூக்கி விட்ட ஒரு குரு, அவருக்கு நீ துரோகம் பண்ணுறேன்னு வையேன், கண்டிப்பாக நீ நல்லா இருக்க முடியும். குருவோடைய குருவோடைய அனுகிரகன்றது என்னது? குருனா யார்? வழிகாட்டியவர். அந்த வழிகாட்டியவருக்கு நீ வழிகாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி சூழ்நிலை ஏற்படும் போது நீ வழிகாட்டணும். உனக்கு அவர் வழிகாட்டார், நீ அவர் வழிகாட்டினீங்கன்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் குரு தான் எப்பவுமே வழிகாட்டுவார்னு நினச்சிக்கிறான். குரு ஏன் உனக்கு வழிகாட்டுறாரு? அவருக்கு ஒரு நாள் வழி தெரியாமல் நிற்பாரு, அப்போ நீ வழிகாட்டணும். அதனால 2 பேரும் பரஸ்பரமாக மாற்றிக்கிறாங்க. எனக்கு மதுரைக்கு வழி தெரியும், நான் மதுரைக்கு வழி சொல்கிறேன்டா. எனக்கு பெங்களூர் வழி தெரியாது, நீ எனக்கு சொல்கிறியா? பெங்களூர், நீ எனக்கு மதுரைக்கு ஹெல்ப் பண்ணலை, இப்போ நீ பெங்களூருக்கு என்ன பண்ணுற? இப்படியே திண்டுக்கல் சேலம் போய் அப்படியே ஓமலூர் போய் காசு பிடிச்சி போயிடுவேன். இந்த ஒரு புரிதலே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க எல்லாருன்னா, குரு வந்து விட்டார். எங்கே வந்துட்டார்? என்ன வில்லிவாக்கம் பிரிட்ஜ், பாடி பிரிட்ஜை ஏறி வர்றாரு. குரு வந்துட்டாருன்னா என்னது? உனக்கு வழிகாட்டியவருக்கு ஒரு பிரச்சனை வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க மேடம், ஒரு பரம ரகசியத்தை சொல்கிறேன். சிஷியனுக்கு நல்ல காலம்னா குருவுக்கு கெட்ட காலம், குருவுக்கு நல்ல காலம்னா சிஷியனுக்கு கெட்ட காலம். இது இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க. ஏன்னா குரு வழிகாட்டார், சிஷியன் ஜெயிச்சிட்டான், சிஷியனுக்கு நல்ல நேரம். இப்போ குருவுக்கு கெட்ட நேரம்னா சிஷியன் ஜெயிச்சா எதுக்காக? குருவை காப்பாற்றுறதுக்காக ஜெயிச்சிக்கிறான். இப்போ சிஷியன் தோத்துட்டான், குரு ஜெயிச்சிருவார். இதுக்கு சிஷியனை காப்பாற்றுறதுக்காக. இதுதான் மேட்ரே. ஓகே, என்னால் இப்போ தென்னை மரம் ஏற முடியாது, எனக்கு நேரம் சரியில்லை, எழுந்தா நீ மேலே ஏறினா கீழே விழுந்துருவேன். உனக்கு டைம் நல்லா இருக்கடா? நல்லா இருக்கு குருவே. சரி, எனக்கு ஏற டெக்னிக் தரேன், நான் சொல்லித்தரேன். நீ மேலே ஏறி ஒரு கொலையை நுங்கு அறுத்துன்னு வந்துட்டு நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். சரி குருநாதா, அறுத்துன்னு வருவான், சாப்பிடுவோம். இப்போ குருக்கு நல்ல நேரம் வரும். சிஷியன் சொல்லுவான், குருநாதா என்னால் ஏற முடியாது, இப்போ எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு நீ எனக்கு பணம் உங்க வெற்றி குத்தல, நான் இப்போ தென்னை மரம் ஏறி ஒரு கொலை இளநீர் அறுத்துன்னு வரேன்டான்னு குரு ஏறுவார். ஆனால் குருக்கு பனை மரம் ஏறி பழக்கம், தென்னை மரம் ஏறினதில்ல, டெக்னிக் தெரியாது. இப்போ சிஷியன் சொல்லுவான் டெக்னிக்கை, பனை மரம் மாதிரி கட்டி பிடிச்சிங்கலாம் இதில் ஏற வேணாம், இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பான். இப்போ எவன் தோற்று போயிடுவான் தெரியுமா வாழ்க்கையில்? பணம் உங்க சாப்பிட்டுட்டு சிஷியங்கிட்டேருந்து தென்னை மரத்துக்கு ஏறுறதுக்கு கைட்டி விட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் விஷயம். குரு துரோகம் என்று ஒன்று இருக்கிறது. குரு துரோகம் என்றே ஒன்று இருக்கிறது. அதேமாதிரி சிஷிய துரோகமும் ஒன்று இருக்குது. அது யாரை பற்றியும் அதை பற்றி பேசினதே இல்லை. பெண் சாபத்தை பற்றி பேசிக்கிறீங்க, நான் ஆண் சாபத்தை பற்றி பேசுகிறேன். நான் என்ன சொல்கிறேன், பெண்ணை லவ் பண்ணி கைட்டி விட்டால் பெண் சாபம். நிறைய பெண்கள் ஆண்களை லவ் பண்ணி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, இப்போ அதுக்கு பேர் என்னது? ஆண் சாபம் தானே. கண்டிப்பாக ஆண் சாபம்னு என்ன பேசிக்கிறேன், அதுவும் இருக்கு, ஒத்துக்கிறேன் சார். கரெக்டாக பேர் ஆண் சாபம்னு ஒன்று இருக்குதுல்ல, குரு துரோகம்னு ஒன்று தான், சிஷிய துரோகம்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. நன்மைன்னு ஒன்று. இப்போ நாளையிலேருந்து பாருங்களேன், சிஷிய துரோகம் வீடியோ நல்ல விஷயம். நம்மளுடைய நண்பர்கள் அதை பற்றி எதை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வளரட்டும். அதுதான் நானும் சொல்கிறேன். சிஷிய துரோகம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் பேசுகிறீங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நானே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன். அது எப்படி அந்த எப்படி அந்த தம்ப்ளைனை தெரியாமல் போடணும், எப்படி சுவிட்ச் கோடு எப்படி யூஸ் தெரிஞ்சு பண்ணுங்க. நான் தான் சொல்லிட்டு போகிறேன். ஒரு விஷயம் வாஸ்துவில் காலைல எழுந்து பார்த்தா அந்த வீடியோ எனக்கே வருது மேடம். எப்படி சார்? அதுதான் எனக்கே தெரியல. ஒரு படத்தில் அர்ஜுனும் வடிவேலும் படுத்துட்டு இருப்பாங்க, பேக்கரி கதை தெரியுமா? அதுவே தோற்று போச்சு. ஸோ அதனால் ஆண் சாபம்னு ஒன்று இருக்குது, சிஷிய துரோகம்னு ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே விஷயம், ஆழ்ந்து நீங்களே உங்கள் உள் மனசாட்சியை கேட்டுங்க. உங்கள் ஈகோ ஒத்துக்காது, ஆனால் உங்கள் உள் மனசாட்சி கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நிற்கிறீங்கன்னா யாரால் நிற்கிறீங்க? யார் உங்களுக்கு கஷ்டத்துக்கு நகையை கேட்டு கொடுத்தா? யார் உங்களை அடிபடும் போது உங்களுடைய உங்களை ஒரு யூரினை பிடிச்சி கொடுத்தது யார்?
உங்களை வந்து நீங்கள் வழி தெரியாத நிற்கும்போது உங்களுக்கு கடன் கொடுத்து உதவியது யார்? உங்கள் வீட்டு பிரச்சனையில் உட்காந்து பஞ்சாயத்து பேசியது யார்? அவர்களுக்கு நீங்கள் திருப்பி என்ன செய்தீர்கள்? உங்கள் உள் மனசாட்சி கேட்டு பாருங்கள். அப்படியே 2 சைடும் பலார் 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 பலார்னு அரைஞ்சா மாதிரி இருக்கும். அதுதான் குருவுக்கு செய்கின்ற குரு பிரீத்தியை தவிர, நேரான திட்டைக்கு போனேன், மஞ்சா கலர் ஜாக்கெட் பிட் வாங்கின்னு போனேன், சுண்டலை போட்டோம்லாம் சொல்லாது. மாறு. விவேகானந்தர் வாழ்ந்த பூமி, வள்ளலார் வாழ்ந்த பூமி. இப்போ சில பேர் கேட்பாங்க, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை, உதவி செஞ்சான் தான், அன்னைக்கு அவன் நல்லவனாக தான், இன்றைக்கி அவன் மாறிட்டான் சார். அவன் மாறிட்டான், அவன் செஞ்ச உதவி உன்னுடைய ரத்தத்தோடைய கலந்து விட்டது. நான் வந்து உனக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தரேன், பசியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்ட, ரத்தத்தில் கலந்துருச்சு. இப்போ நீ நல்லா வளர்ந்துட்ட, உன்னுடைய வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்ததை சாப்பிட்டுட்டல, அதுக்கு பிரீத்தி எனக்கு நீ பண்ணிடணும். நானே வேணாம்னு சொன்னாலும் நீ பண்ணிடணும். அதுதான் குரு பிரீத்தி. இதை ஈகோவால் நிறைய பேர் செய்யறது கிடையாது. குரு அருள் இன்றி திருவருள் இல்லை மேடம். கண்டிப்பாக குரு உங்களுக்கு சரி, இதெல்லாம் விட்டுருவோம். மொத்த பேரும் கிளம்புறீங்க. இந்த வீடியோ பார்க்குற 30-35 வயசில் யார் இருந்தாலும், 40 வயசு வரைக்கும் யார் இருந்தாலும், உங்களுடைய டீச்சர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கண்டிப்பாக இன்னமும் இருப்பாங்க. நேராக கிளம்பி போங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டவுனில் இருக்காங்களா? காலேஜ் போகிறது இல்லையா? ஸ்கூல் டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டாங்களா? வீராஸ் வாங்கிட்டாங்களா? ஒரு 10,000-20,000 பணத்தை கொடுத்து, மேடம் நான் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டு, செலவுக்கு வச்சிங்கன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அதை விட ஒரு குரு ஆசீர்வாதம் என்ன வேணும்? நான் செய்வேன் மேடம். கண்டிப்பாக சார். இப்போது யோசிப்பாங்கல்ல, அடுத்த ஆப்ஷனும் வேறு எதனா சின்னதாக, இவ்வளோ பெருசாக தொகை இல்லை அப்படிங்கிற. சரி, போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஆசிரியர்களை போய் பாருங்கள். பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வரலாமா? காலில் விழுந்து, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் குருவுக்கு நீ ஸ்டூடெண்ட்டு தானே. உன் குருவை போய் பார்த்துட்டு வா. குரு பயிற்சி அன்னைக்கு, குரு பயிற்சி அன்னைக்கு உன் குரு பார்வை உன் கண்ணு மேலே படட்டுன்றேன். கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக கோவிலா? கோவில் கோவில் கா பக்கத்தில் துணைக்கால் வா போட்டு மேலே போட்டு சொல்லி கொடுத்ததே அந்த குரு தான். கண்டிப்பாக புரியுதுங்களா? வாழும் தெய்வம், நடமாடும் தெய்வம். குரு பயிற்சி அன்னைக்கு எல்லாம் உங்கள் குருவை பார்க்க போகணும். யார் உங்கள் குரு? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்டின ஒரு குரு. நிறைய பேர் வழிகாட்டியிருப்பாங்க. அதில் ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு யார் தோணுதோ அவங்கள போய் பாருங்கள். ஓகே, அவங்க கண் பார்வை மேலே பட்டதுன்னா குரு. சார் குரு பார்வை இல்லை சார், கோடி குரு பார்வை கோடி நன்மை மேடம். இது அதை செய்யணும். இது யாருமே சொல்லலையே சார். இதான் உண்மை மேடம், இதான் உண்மை. இல்லை, ப்ராக்டிக்கலாக நம்ம சும்மா வீடியோக்கு பேசணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல், நானா நீங்கள் குரு பயிற்சி அன்னைக்கு கேமரா எடுத்துன்னு வாங்க, நான் எங்கே போகிறேன்னு வாங்க, நான் யார் காலில் போய் ஓடுறேன்னு பாருங்கள். குரு தான் மேடம் நம்ம வாழ்க்கையே. குரு தான். குருக்கு அர்ப்பணிக்கணும் வாழ்க்கையை. அதை விட்டு குரு துரோகம் செய்கிறேன், சிஷ்ய துரோகம் செய்கிறேன்னு நாடே வந்து இப்போ நீங்கள் தவறான வழியே போய் இந்த ஒரு விஷயம் பண்ணாலே குரு ஆக்டிவேட் ஆகிடுங்களா கிரகத்தில்? அந்த மாதிரி ஒன்று யோசிப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ தான் நம்ம எல்லாருமே டாப்பாக வேலை செய்யும் மேடம். டாப்பாக வேலை செய்யும். கட்டத்தை பார்த்து ஒன்று டாப்பாக வேலை செய்யும்ட்டேன். அப்படியா? டாப்பாக வேலை செய்யும். குருவோடைய பார்வை உங்கள் மேலே படணும். ஒரு உங்களுக்கு குருன்னு யார் படுதோ அவங்கள நீங்கள் குரு பயிற்சி அன்னைக்கு பாருங்கள். ஓகே, 3 மாதத்தில் உங்களுக்கு என்ன இந்த இந்த பிட்டை மட்டும் எல்லாம் கட் பண்ணி டவுன்லோட் போட்டு வச்சிங்க. 3 மாதம் 90 நாளில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும். அப்படியே குருவை பார்க்கணுங்க. குரு உங்களை பார்க்க, நீங்கள் குருவை பார்க்க. அதை விட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறது தப்பு நான் சொல்லலை. ஆனால் புரிதல் இல்லாமல் ஆலயத்துக்கு போகுது வேஸ்ட்டுன்றேன். சுண்டல் மாலை உப்பில்லா பண்டம் குப்பையில் என்ன மேட்ரு இல்லைன்னா வேட்டிலே கேவாது. கோயிலுக்கு போய் நான் சுண்டல் மாலை போட்டேன். ஏன் போட்டேன்? குரு நல்லது செய்வேன். என்ன பண்ணேன்? குருவை எட்டி வச்சிடுவேன், குரு துரோகம் செஞ்சிருவேன். சுண்டல் எதுவுமே போட்டவொடனே குரு பார்வை கிடச்சிருமா? குரு என்னையே எட்டி வச்சுட்டு எனக்கே சுண்டல் மாரில் போகிறேன்னு கேட்பார் குரு. குருக்கு தெரியும் அவன் வேற நான் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான்டா. குருனா வழிகாட்டிடா. நான் சிலையாக இங்கே நிற்கிறேன், சிலையாக இருக்கேன். அவனுக்குள்ளே பூந்து உனக்கு குருவான சில விஷயத்த சொல்லி கொடுத்தேன். நீ மனுஷனை எட்டி வச்சுட்டு கல்லாக இருக்கிற என்ன வந்து வழிபடுற ராஸ்கல் போடன்றவர். புரியுதுங்களா? என்னைக்குன்னா பெரிய சுற்றமும் உண்மை மேடம். நான் வாங்க, நான் வந்து பாருங்க, நான் எல்கேஜி படித்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். எல்கேஜி ஜூன் 2ஆம் தேதி வரீங்களா? எல்கேஜி படித்த நான் ஸ்கூலுக்கு என் டீச்சரை பார்க்க போகிறேன். அவங்க சொல்லுவாங்க இவன் அடங்கவே மாட்டான் ஒஸ்ட்டு, அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் என்னுடைய ப்ரீவியஸ், என்னுடைய சரித்திரங்கள், அதை விட்டுருவோம். அதை கூட நீங்கள் பேட்டி எடுத்துங்க. நாங்கள் போய் அவங்க காலில் விடுறேன். என் குரு காலில் அவங்க தான் என் குரு.
எனக்கு எல்கேஜியில் பிள்ளையார் சொல்லி போட கற்றுக் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய குரு இருக்கிறாங்க. மொத்த பேருக்கு ஒரு நாள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, 2ஆம் தேதி லைவை போடுவாங்க. குரு மேடம் எனக்கு கடன் கொடுத்து வட்டி கொடுப்பார்ல, அவரை போய் பார்ப்பேன். குருங்க கஷ்ட காலத்தில் கொடுத்தாரு வட்டிக்கு பணம், தண்டல் கொடுத்தாரு, அவர் தானே குரு. இப்போ அதை விட்டு தண்டல் கொடுத்தவரை போய் திட்டின்னு இருக்கலாமா? அப்போ குரு சாபம் வந்துடும். கடன் வாங்கிட்டு ஒருத்தனை திட்டினா குரு சாபம் வந்துடும். சரிங்க சார், இப்போ ஓகே, இதுக்கு நாங்கள் உங்களுக்கு அடிபணிஞ்சு வந்துடுறோம், என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம கேட்டுருவோம். ஆனால் கூட இல்லை, என்ன பண்ணுறது? குருவே இல்லை. குரு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஓகே, அப்படி இல்லை, அந்த புரிதல் இல்லாமல் இல்லை. குரு இல்லாமல் யாருமே இல்லை. படிக்கிறவன் படிக்காதவன்றது யாருக்காச்சும் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கறது, கைடன்ஸ்க்கு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. கூட இல்லை, இப்போ இல்லை, இல்லைன்னா அருகில் இல்லை, அந்த மாதிரி. பக்கத்து வீட்டில் ஃபோன் அடிச்சு, எங்க நான் ஏதோ ஒரு அவசரத்தில் வந்துட்டேங்க, ஞாபகமே இல்லை, அப்படியே வேலைக்கு கிளம்பி வந்த அவசரத்தில் வந்துட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு தெரியல, வீட்டுக்கார் வேறு தூங்குறாரு, நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து கொஞ்சம் வீட்டில் போய் கொஞ்சம் கேஸ் மட்டும் ஆஃப் ஆயிருக்குன்னு பாருங்கள். அவங்க கூட நோடி போய், ஆமாங்க ஆன்லேயே இருக்குது, நீ ஆஃப் பண்ணிட்டேங்க. அவங்களும் ஒரு குரு தான். அவங்க இருப்பாங்களா பக்கத்து வீட்டில்? சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த பக்குவமும் பொறுமையும் ஞானமும் இருக்கிறதுனால தானே போய் ஆஃப் பண்ணாங்க கேஸை. ஈகோ இருந்தால் நீ என்ன வேலை வாங்குறியா தானே நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் அப்படி சொல்கிறேன். நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கிற ஆளே கிடையாதுங்க. எப்படி ஒரு டீ சாப்பிட மாட்டிங்களா? நீங்கள் டீ சாப்பிடாத ஆள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. யாருன்னா இருப்பாங்களா? கண்டிப்பாக. அந்த டீ மாஸ்டர் ஒரு குரு தான். உங்களுக்கு ஆள் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஆள் இல்லைன்னு சொல்லலை சார், அருகில் இல்லை என்றால் நீங்கள் போய் பார்க்க முடியுது. ஓகே, சரி, ஃபாரின்ல இருக்கேன்ப்பா, நான் வேலை செய்கிறேன், எனக்கு இது நீங்கள் சொல்கிற ஒரு ஆத்மார்த்தமாக குருவுக்கு காலைல ஒரு 1/2 மணி நேரம் குருவை மனசில் நினச்சி தியானம் பண்ணிப்போம். அதுதான் சார் கேட்குறேன். குரு பயிற்சிக்கு என்ன பண்ணணும், குரு ஆக்டிவேட் பண்ண என்ன பண்ணணும்? குரு ஆக்டிவேட்லாம் பண்ண வேணாம், ஆக்டிவேட் ஆகிடுவார். நீங்கள் என்ன ஆக்டிவேட் பண்ணுறது? குரு பார்வை கிடைக்கணும். ஓகே, நீ குருவாக யாரை நினைக்கிறியோ அவருடைய கண் பார்வை அன்னைக்கு படணும். அதுதான் குரு பயிற்சி. சூப்பர், அதுதாங்க குரு பயிற்சி. நீங்கள் ட்ரெண்டிங்க்கு பேசுகிறீங்களா, இல்லை பேசுறது ட்ரெண்ட் ஆகுதா? அதெல்லாம் நமக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பேசுறது ட்ரெண்ட் ஆகுதா, ட்ரெண்டிங்க்கு பேசுகிறேன்னானே, இது ரெண்டுமே ஒரு நல்ல கேள்வி தான் வச்சுக்கங்களேன். ஆனால் நான் வந்து ஜாதகத்தை அதிகமாக இருக்கிற உண்மையை பேசுகிறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜோதிடத்தை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜோதிடர்களும் நிறைய பேர் இந்த பதிவு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொன்ன உடனே அவ்வளோ பலன் சொல்லி, அவ்வளோ விஷயங்கள் சொல்லி, அன்னைக்கு இந்த கலர் போடு சொல்லி, அன்னைக்கு இந்த டைமில் போயிட்டு இது பண்ணணும் சொல்லி, இந்த கோயிலை வழிபடணும்னு சொல்லி, இவ்வளோ விஷயங்கள். நான் கேட்குற கேள்விக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி நான் கஷ்ட காலத்தில் இருந்தேன், நீங்கள் 10 லட்ச ரூபா எனக்கு பணம் கொடுத்தீங்க. சரி, சரியா? சரி சார். இப்போ நீங்கள் கஷ்ட காலத்தில் இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். என்ன பண்ணணும்? 10 லட்ச ரூபா கொடுக்கணும். என்ன தேவையோ அந்த உதவி செய்யணும். இதுக்கு பேர் தான் குரு பிரீத்தின்னு. குரு பிரீத்தி. என் குருநாதர் எனக்கு 10 லட்சம் கொடுத்தாரு, வழிகாட்டினார். வழிகாட்டினதுனால நீங்கள் குரு ஆகிட்டீங்க. ஓகே, வழிகாட்டிய குருநாதருக்கு இப்போ கஷ்டம், நான் உதவி செய்கிறேன். குரு பிரீத்தி ஆகிட்டார். குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? மக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணிடுறது. குரு கஷ்ட காலத்தில் இருப்பார், அந்த குருவை போய் பார்க்குறதே கிடையாது. எப்படியா நீ நல்லா இருப்ப? விட்டுறிய எப்படி நல்லா இருப்ப? உண்மைதான். சொல்லுங்க. மனிதன் ஒரு சொட்டு கண் கலங்கி விட்டால் நீ 1 கோடி ரூபா கொடுத்து கலசம் வாங்கி வச்சாலும் வேலை செய்யாது. ஐயோ, அப்படின்னு நான் சொல்லலை, திருமூலர் சொல்கிறார். மூலன் என்ற திருமூலன் சொல்கிறார். உங்களால் யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா குரு வேலை செய்வாரா செய்ய மாட்டார்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் மேடம். என்ன கேள்வி? குரு என்பவர் யார்? வழிகாட்டியவர் குரு. அந்த வழிகாட்டிய குருவை போய் பாடுறான்னா இவர் போயிட்டார். சுண்டல் மாலையை காலைல நைட்டு ஊற வச்சு காலைல கோத்து எடுத்துக்கின்னு நேராக போய் நின்று லைனில் போட்டுட்டு இவன் வேண்டிப்பானா திரும்ப வேண்டிப்பான். வழிகாட்டின குருவியை அவன் தான் எல்லாமே செஞ்சுருப்பான். அவங்க நம்மக்கிட்ட தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய்ட்டு அந்த குரு பிரீத்தின்ற நீங்கள் சொன்ன அந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிறேன். வெயில் நம்மளுக்கு அடிக்குது. அடிக்குதா? அடிக்குது. சுடுதா? சுடுது சார். சுடுது. அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க? நல்லது, உடம்புக்கு நல்லது. விட்டமின் டி வேணும். மழை பெய்யுது, நனைகிறோமா? ஆமாம். சளி பிடிக்குதா? ஆமாம்.
அப்படியே அதை வருண பகவான் சொல்கிறீங்க. எம்ஆர் ராதா படம் பார்த்துக்கிறீங்களா? அதில் ஒரு சீன் வரும் பாருங்கள், வீடு எரியும். ஆமாம். ஐயோ அம்மான்னு கத்துவான். ஏன்டா கத்துறன்னு கேட்பான். என் வீடு பற்றி எரியுது. அடடா, அது அக்னி பகவான் இல்லை. யாகம் எரிஞ்சா சாமி கும்பிட்ற, வீடு எரிஞ்சா ஐயோ அம்மான்னு கத்துறன்னுவான். டக்குன்னு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுவான் கத்துறவன். நிறைய யோசிக்கணும். புரியுதுங்களா? ஒரு வேளை உண்மையிலே குருன்ற ஒருத்தர் வழிகாட்டினார், அன்றைய வழிகாட்டினார். இன்றைக்கி குருவே மாறிட்டாருங்க, அவருக்கு எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, நான் என்ன பண்ணுறது? ஈகோ தூக்கி வெளியே போடியா. என்ன ஈகோ? 24 மணி நேரத்துக்கு நம்ம பாடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃப்ரீசர் பாக்ஸ்லேயே வச்சாலும் நல்லா இருக்காது மேடம். ஆப்பிள் நல்லா இருக்கும், ஆரஞ்சு நல்லா இருக்கும் ஒரு மாதத்துக்கு. நம்ம பாடி அவ்வளோ ஒஸ்ட்டு. இது மண் தத்துவம். இந்த உடம்பை வீணாக போகிற உடம்பை வச்சு என்ன ஈகோ இருக்கிறவங்களாம் எப்படி மேடம் இறைவன் அனுகிரகம் செய்வார்? எவன் ஒருவன் ஈகோ இல்லாத வாடுகிறானோ அவன்கிட்ட இறைவன் கூடியிருப்பான். சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஈகோ இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போயே ஃபோன் எடுத்துக்கங்க. நீங்கள் யார்கிட்ட ரொம்ப வருஷமாக பேசாமல் ஈகோவோட சண்டை போட்டுக்கிறீங்களோ அவனுக்கு ஃபோன் அடிங்க. அந்த ஃபோன் காலை பார்த்துட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துடணும். என்னடா சாப்பிட்டியா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இன்னைக்கு குரு பயிற்சியான் சொன்னாங்க, வீடியோ பார்த்தேன். சொன்னாங்க இதுமாரி வாழ்க்கையில் உதவி செஞ்சவங்களாம் மறந்துடக்கூடாது, என்றைக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை பேசணுன்னு. நிறைய விஷயம் நம்மளுக்குள்ளே செட் ஆகலனாலும் இருந்தாலும் அன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணேன், உன்னை எதனா நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு, நீ ஒருத்தன் கேட்டானா அவன் தான் வெற்றியாளர்னு. சூப்பர். இது என்னால் கேட்க முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்னா இதை தான் நான் கேட்டேன். நான் கேட்பேன். நான் கேட்கலாம் மாட்டேன், போய் சாப்பிடுவேன் மேடம். எனக்கு ஈனம் மானம்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஈனம், மானம், ரோஷம், கௌரவம், அந்தஸ்து, ஒரு ஒரு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல. ஒரு நோயால் பாதிக்கப்படும் பொழுது ஒருவன் கௌரவம் பார்த்தால் உன் மோஷன் எடுக்கிறது யார்? ஒரு வார்ட் பாய். புரியுதுங்களா? வாழ்க்கையுடைய தத்துவத்தை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும், மற்றவனுக்கு புரியாது. ஆனால் ஒரு நாள் புரிஞ்சே தீரும் சொல்கிறேன். அந்த இது வரும்பொழுது தான். ஆமாம், அந்த காலச்சக்கரம் சுத்தம் எப்படி உன்னை விட்டுரும்? புரியுது. எங்கே அடித்தா ஒருத்தவனுக்கு அனுபவம் கிடைக்குமோ இறைவன் அங்கே அடிப்பான். உன்னை ஆரோக்கியத்தில் அடித்தா தான் நீ திருந்தணும், ஆரோக்கியத்தில் அடிப்பான். இது ஆரோக்கியத்துக்கெல்லாம் அடங்காது. திருமண வாழ்க்கையில் ஆப்போசிட் கேரக்டர் கல்யாணம் பண்ணி வச்சு டைவர்ஸ் பண்ணால் தான் அடங்கணும், அங்கே அடிப்பான். எங்கே அடிக்க வேண்டும், ஸ்பின் பாலை எப்படி ஆடணும், ஸ்பீட் பாலை எப்படி ஆடணும்னு ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு தெரியுதுல்ல, அதே மாதிரி இறைவனுக்கு தரணும். இறைவனுக்கு க்ளீனாக தெரியும், இவன் ஸ்பின்னை போட்டால் அடிப்பான், இவனுக்கு ஏக்கர் போடுற மாதிரி போட்டால் தான் போல்ட் ஆகிடுவான்னு இறைவனுக்கு தெரியும். நம்மளுக்கு கரெக்டாக போடுவான். உண்மை உண்மை. இறைவன் சரியான ஆள் மேடம். 100%. புரியுதுங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் பெரிய புத்திசாலின்னு, ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் இல்லை. இறைவன் மனசை வச்சா அப்படியே முடிச்சு விட்ருவார்.